டாமி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றி விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை கிராம மக்கள் அனைவரும் வேலை செய்து கொண்டிருந்த போது டாமி திடீரென்று, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், ஒரு சிங்கம் என்னை துரத்துகிறது என்று கத்தினான். மக்கள் அனைவரும் வேலையை விட்டுவிட்டு அவனுக்கு உதவ ஓடி வந்தனர். ஆனால் அங்கு சிங்கம் எதுவும் இல்லை. டாமி சிரித்துக்கொண்டே, நான் உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்று கூறினான். அடுத்த நாளும் அதேபோல் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றினான். மக்கள் இதனால் கோபமடைந்தனர். சில நாட்களுக்கு பிறகு டாமி வயலருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நிஜமாகவே ஒரு பெரிய சிங்கம் அங்கு வந்தது. பயந்து போன டாமி, உதவி செய்யுங்கள், இந்த முறை சிங்கம் நிஜமாகவே வந்துவிட்டது என்று கதறினான். ஆனால் அவன் மீண்டும் ஏமாற்றுகிறான் என்று நினைத்து மக்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. நல்ல வேளையாக ஒரு கிராமவாசி சிங்கத்தை பார்த்துவிட்டு அதனை விரட்ட உதவினார். டாமி உயிர் தப்பினான். நீதி: நீங்கள் எப்போதும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் உண்மையை சொல்லும்போது கூட யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள். எனவே எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். டாமி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றி விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் காலை கிராம மக்கள் அனைவரும் வேலை செய்து கொண்டிருந்த போது டாமி திடீரென்று, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், ஒரு சிங்கம் என்னை துரத்துகிறது என்று கத்தினான். மக்கள் அனைவரும் வேலையை விட்டுவிட்டு அவனுக்கு உதவ ஓடி வந்தனர். ஆனால் அங்கு சிங்கம் எதுவும் இல்லை. டாமி சிரித்துக்கொண்டே, நான் உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்று கூறினான். அடுத்த நாளும் அதேபோல் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றினான். மக்கள் இதனால் கோபமடைந்தனர். சில நாட்களுக்கு பிறகு டாமி வயலருகே விளையாடிக் கொண்டிருந்த போது நிஜமாகவே ஒரு பெரிய சிங்கம் அங்கு வந்தது. பயந்து போன டாமி, உதவி செய்யுங்கள், இந்த முறை சிங்கம் நிஜமாகவே வந்துவிட்டது என்று கதறினான். ஆனால் அவன் மீண்டும் ஏமாற்றுகிறான் என்று நினைத்து மக்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை. நல்ல வேளையாக ஒரு கிராமவாசி சிங்கத்தை பார்த்துவிட்டு அதனை விரட்ட உதவினார். டாமி உயிர் தப்பினான். நீதி: நீங்கள் எப்போதும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் உண்மையை சொல்லும்போது கூட யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள். எனவே எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும்.